நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த 2025 நிறைய தொழில் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நான் காட்டிட்டு இருக்க இந்த மர இழப்புக்கும் இந்த மர அறுப்புக்கும் இந்த தொழிலும் ஒன்று. முன்னாடி கிராமப்புறங்கள்லாம் ஒரு கிராமத்துக்கு எப்படியும் 1-2 மரப்பற்றையாவது இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே குறைஞ்சிருச்சு. இருக்கிற மரப்பற்றை எல்லாமே அழிஞ்சிட்டு வந்து. ஆமா மக்கள், ஒரு கட்டில் பீரை செய்யணும் கூட ஒரு மரத்தை அறுத்து மரப்பற்றைக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல பீரோல் கட்டில் எல்லாம் செஞ்ச காலம் போய் இப்போ எல்லாமே ரெடிமேடா வந்துருச்சு. ரெடிமேடா தானே ப்ரோ வந்திருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த மிஷின் அங்கேயே தேவைப்படும்ல அப்படின்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. இந்த மிஷினை ரன் பண்றது குறைஞ்சபட்சம் 2-3 நாட்கள் தான் தேவை. ஆனால் அந்த ஏஐ மிஷினை ரன் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் போதும். அவங்க ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு அவங்க பாட்டில் அவங்க பிள்ளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால 2 பேருக்கு வேலை பாதி. அந்த 2 பேருக்கு வேலை போறதால உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இதான் நிலைமை. இனி வர காலங்களில் எல்லா ஏஐ டெக்னாலஜி வந்து நிறைய பேருக்கு வேலை நாம உண்டு பண்ண. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் தெரிஞ்ச டெக்னாலஜி குறை சொல்ல இந்த வீடியோ போட்டி அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையவே கிடையாது. ஆனால் நான் சொல்ற இந்த வார்த்தை தானே உண்மை. இந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர தொழில்களுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணி. ஸோ இந்த மாதிரி மரப்பற்ற வேலை பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல பார்ப்போம். பை.